கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். தேவரின் உமது ஜனத்தை ரட்சித்து நம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவளை போஷித்தவர்களை என்னென்னைக்கும் உயர்த்தினோம் என்று சொல்லி சங்கீதம் 28:9 நாம் வாசிக்கிறோம். ரட்சிப்பு என்றாலே நம்முடைய நினைவில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் பொதுவான ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பாகும். பெரிதான ரட்சிப்பு என்கிறது நித்தியத்திற்கு நம்மை வழிநடத்துகிற ரட்சிப்பாகும். எனவே அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி எபிரேயர் 2:4 வாசி. முடிவு பறிந்து நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவார் என்று சொல்ல வேத வசனத்தின்படி பொதுவான ரட்சிப்பை பெற்ற நாம் பெரிதான ரட்சிப்புக்கு நாம் நிலைத்திருப்போம். கர்த்ததாமே அப்படி சுதந்திரமாகி நம்மை ஆசீர்வதிப்பார், போஷிப்பார், என்னென்னைக்கும் அவர் உயர்த்தருள்வார் என்கிறதை மறந்துவிட வேண்டாம். இந்த தியானம் உங்களுக்கு நன்மையை தோன்றினால் பிறர் நன்மை பெறும்படியாக மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.